வணக்கம். நம்ம எல்லாரும் வளர்ச்சி, வெற்றி அப்படின்னு பேசிட்டே இருக்கோம். ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? பிறர் நலல பத்தி யோசிக்கிறது தான் உண்மையான உயர்வுக்கு அடையாளம்னு ஒரு ஆழமான தத்துவம் சொல்லுது. வாங்க, இன்னைக்கு இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மையப்புள்ளி இதுதான். பிறர் நலனை பற்றி யோசிப்பதே உயர்வின் அடையாளம். இது வெறும் ஒரு நல்ல பழக்கம் மட்டும் இல்ல. நாம உண்மையிலேயே வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறோங்கிறதுக்கான ஒரு தெளிவான அறிகுறி இதுதான்னு சொல்லப்படுது. கேக்குறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்மள சுத்தி எல்லாரும் என்ன சொல்றாங்க? முதல்ல உன்னை பாருப்பா, அப்புறம்தான் மத்தவங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல மத்தவங்கள பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு முக்கியமான கேள்விதானே. சரி, அந்த கேள்விக்கு பதில் தேடறதுக்கு முன்னாடி இந்த உயர்வின் அடையாளம்னா என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒருவேளை நாம இந்த வழியில போகலன்னா என்ன ஆகும்? அதாவது சுயநலமா இருந்தா என்ன நடக்கும்? அத முதல்ல பார்ப்போம். வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சுயநலமா இருக்கிறதுனால வர விளைவ நம்மளோட சோர்ஸ் ஒரு முட்டுக்கட்டை அப்படின்னு சொல்லுது. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சுயநலம்ங்கிறது வெறும் ஒரு கெட்ட குணம்னு மட்டும் சொல்லப்படல. அதையும் தாண்டி அது நம்ம முன்னேற்றத்துக்கே ஒரு தடைக்கல்லா இருக்குன்னு சொல்லப்படுது. எப்போ நாம நம்மள பத்தி மட்டுமே யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கை அப்படியே நின்னுடும். ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி போகாது. இப்ப இந்த ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்க, எவ்வளவு தெளிவா புரியுதுன்னு. ஒரு பக்கம் நம்மள பத்தி மட்டுமே யோசிக்கிறது, முடிவு என்ன? வாழ்க்கை ஒரே இடத்துல முட்டி நிக்கிது. இன்னொரு பக்கம் மத்தவங்களோட நலனை பத்தியும் யோசிக்கிறது, அதோட விளைவு வளர்ச்சி, முன்னேற்றம். ரெண்டு பாதை, ரெண்டு தனித்தனி விதி. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? அப்போ இந்த முட்டுக்கட்டையில இருந்து வெளியே வர்றதுக்கு என்னதான் வழி? ரொம்ப சிம்பிள். நம்மளோட குறுகிய பார்வையிலிருந்து வெளியே வந்து ஒரு பரந்த பார்வைக்கு மாறணும். அதுதான் தீர்வு. சரி, விரிவான மனநிலைனா என்ன? இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. என் பிசினஸ் மட்டும் வளர்ந்தா போதும் நினைக்கிறத விட்டுட்டு, இல்ல என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா வரணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறது தான் அந்த மாற்றம். இந்த மனமாற்றம் ஒரே நாள்ல வராது. அது படிப்படியா நடக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல ஏன் நலம்னு நம்மள பத்தி மட்டும் யோசிப்போம். அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்களோட நலனையும் யோசிக்க ஆரம்பிப்போம். ஃபைனலா நம்ம எல்லாரோட முன்னேற்றமும் தான் நம்ம இலக்குன்னு ஒரு நிலைக்கு வருவோம். இது தானா நடக்காது. நாமளா முயற்சி செஞ்சு கொண்டு வர வேண்டிய ஒரு மனப்பயிற்சி. சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுதான் விஷயத்தோட கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். இந்த தத்துவத்தை நம்ம செய்யற எந்த ஒரு காரியத்துல ஜெயிக்கிறதுக்கும் எப்படி சம்பந்தப்படுத்தலான்னு இப்ப பார்க்கலாம். இறுதியா நம்ம சோர்ஸ் சொல்ற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாயிண்ட் இதுதான். எப்போ உங்களுக்கு மத்தவங்கள பத்தி நினைக்கிற மனசு வருதோ அப்பதான் நீங்க எந்த விஷயத்த எடுத்தாலும் அதுல ஜெயிக்க முடியும். கேக்குறதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியலாம், ஆனா யோசிச்சு பாருங்க, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது வெறும் ஒரு நல்ல குணம் மட்டும் கிடையாதுங்க. அது நம்மளோட சொந்த வாழ்க்கையிலயும் சரி, வேலையிலயும் சரி, ஜெயிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. இதுதான் நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட முக்கியமான பாடம். இந்த முழு விஷயத்தையும் இப்ப நான் உங்ககிட்டயே விடுறேன். இந்த ஒரு சின்ன ஐடியாவை நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வரலாம்? இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன உதவியா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல வார்த்தையா இருக்கலாம். இன்னைக்கு யாருடைய வளர்ச்சிக்கு உங்களால பங்களிக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.